மாப்பிள ஆஃபீஸ் கிளம்பிட்டீங்களா? அர்ஜென்ட்டாக போகணுமா? உங்ககிட்ட கொஞ்சம் பேசணும். இல்லத்த, காஃபி சாப்பிட்டு தான் போவேன். ஜானகி காஃபி தரேன்னா ஆளையே காணோம், மறந்துட்டா போல இருக்கு. காஃபி தானே தரேன் சாமி. நான் ஒன்னும் எதையும் மறக்கல. கொஞ்சம் உட்காருங்க, நான் போய் காஃபி எடுத்துட்டு வரேன். சரிங்க மேடம். கிருஷ்ணா, ஓ கிருஷ்ணா தான் கோயிலுக்கு போயிருக்காளே. சாமி பக்தி கோயிலெல்லாம் அதிகம் போகாதவ கௌதம் ஜெயிலுக்கு போனதுல இருந்து இப்படி ஆயிட்டா. இந்த விஷயம் வெளியில தெரியக்கூடாது. யாருக்கும் தெரியாம நான் பாத்துக்கிறேன் சார், நீங்க கவலையப்படாதீங்க. யாருக்குன்னு சொன்னது முக்கியமா என் வைஃபை மனசுல வச்சுதான். கிருஷ்ணாவுக்கு இந்த விஷயம் தெரியவே கூடாது. பிரச்சனை பெருசாயிடுச்சு சார். தேவராஜை அரெஸ்ட் பண்ணிட்டாங்க. என்னையா சொல்ற? தேவராஜ் போலீஸ் கஸ்டடியில் இருக்கானா? ஆமா சார். இப்ப விஷயம் வெளியே தெரியாம இருக்கணும்னா உடனடியா 1 லட்சம் ரூபாய் நம்ம இறக்கி ஆகணும் சார். தேவராஜ் தான் கீதாவை கொலை செஞ்சான்னு போலீஸ் கிட்ட சொல்லிடலாமா? ஆனா அவனுக்கு சாதாரணமான ஆளுங்க இல்ல, எதையும் நிரூபிக்க முடியாது. நான் சொன்னதை திருப்பி போட்டு என்னையே மாட்டி விட்டாலும் விட்டுருவானுங்க. நேத்து சண்முக பாண்டியன் கூட இதை சொல்லிதானே மிரட்டுனா. என்னத்த, என்கிட்ட ஏதோ பேசணும்னு சொன்னீங்க, ஏன் தயங்கிட்டு இருக்கீங்க? சொல்லுங்க. நான் மோகினிக்கு துரோகம் பண்ணிட்டேன் மாப்பிள. என்னத்த சொல்றீங்க? ஆமா மாப்பிள, நானும் 2 பொண்ணுங்களை பெத்தவ. மோகினி என் பொண்ணு மாதிரி நினைச்சு நல்லது செய்யாம கெடுதல் பண்ணிட்டேன் மாப்பிள. என்னத்த சொல்றீங்க? நீங்க என்ன கெடுதல் செஞ்சீங்க? மோகினி ஏதோ ஒரு கோவத்துல வீட்டை விட்டு போயிட்டா. நான் இங்க வந்தப்ப உடனே என்ன பண்ணிருக்கணும்? மோகினியை போய் பார்த்து பேசி சமாதானம் பண்ணி கூட்டிட்டு வந்திருக்கணும். இல்ல அவ மனசை மாத்தவாது முயற்சி பண்ணிருக்கணும். அது எதுவுமே பண்ணாது ஏன் தப்புதான் மாப்பிள. மோகினி இந்த வீட்டில் வந்து இருந்திருந்தா நான் என் பொண்ணை இழந்திருக்க மாட்டேன்னு தோணுது மாப்பிள. ஏதோ நடந்தது நடந்து போச்சு. இனிமே எந்த கெட்டதும் நடக்கக்கூடாது. மோகினி திரும்ப இந்த வீட்டுக்கு வந்தா எல்லாம் நல்லபடியா நடக்கும்னு தோணுது மாப்பிள. அத்தை, நீங்க மோகினியை பத்தி தான் பேச போறீங்கன்னு நான் எதிர்பார்க்கவே இல்லத்த. உங்க நல்ல மனசை நினைச்சா ரொம்ப சந்தோஷமா இருக்குத்த. மோகினிய கௌதம் தம்பியோட சேர்த்து வைக்க நினைக்காம கீதாவை கல்யாணம் பண்ணி வைக்க நான் நினைச்சது பெரிய பாவம் மாப்பிள. அந்த பாவத்துக்கு பிரயாச்சித்தம் தேடிக்க தான் நான் இதை சொல்றேன் மாப்பிள. என்னத்த, என்ன இப்படி சொல்றீங்க? கௌதம கல்யாணம் பண்ணிக்க கீதா ஆசைப்பட்டா நீங்க என்ன பண்ணுவீங்க? இல்ல மாப்பிள, அவ மனசுல ஆசையை வளர்த்து விட்டதே நான் தான். என் 2 பொண்ணுங்களும் ஒரே வீட்டுல பெரிய இடத்துல கல்யாணம் பண்ணி வைக்கணும்னு பேராசைப்பட்டேன். பெரும் நஷ்டம்தான் அடைஞ்சேன். உயிருக்கு உயிரா வளர்த்த என் பொண்ண கடவுள் எடுத்துக்கிட்டாரு மாப்பிள. சம்பந்தி அம்மா கோயில்ல இருந்து வந்ததும் அவங்க கிட்ட மோகினியை வீட்டுக்கு அழைச்சிட்டு வர்றதை பத்தி பேசுற மாப்பிள. ஏன்னா அவங்க தான் மோகினி மேல பேயா நடிச்சதுல கோவமா இருக்காங்க. இந்த வீட்டுல எந்த முடிவும் அவங்க எடுக்கிறதுனால அவங்க அனுமதியோட மோகினி இங்க வரவழைக்கலாம் மாப்பிள. ரொம்ப சரியா சொன்னீங்க சம்பந்தி. நீங்க பேசுனதையெல்லாம் கேட்டேன். மனசுக்கு ரொம்ப சந்தோஷமா இருக்கு. வயசுல பெரியவங்கிறத நிரூபிச்சிட்டீங்க. என்னது அம்மா இப்படி பண்ணிடுச்சு? இதுவே மோகினி வர வைக்கலான்னு சொல்லுதே. ஏதாவது பேசி அம்மா மனசை மாத்தலான்னு பார்த்தா மாமாக்கு வேற தெரிஞ்சு போச்சே. கார்த்திக், சம்பந்தி அம்மா சொன்ன மாதிரி மோகினிய வீட்டுக்கு அழைச்சிட்டு வந்துடலாம்டா. வீட்டுக்கு வந்த மகாலட்சுமிய வெளியில போக விட்டதும் பிரச்சனையை இவ்வளவு நாள் சால்வ் பண்ணாம இருந்ததுமே நம்ம தப்புடா கார்த்திக். ஆமாப்பா, கௌதமுக்கும் மோகினிக்கும் ஒத்து வராம இருந்திருந்தாலும் ஒரே வீட்டுல இருந்திருந்தா இவ்வளோ பிரச்சனை நடந்திருக்காதுப்பா. சரியா சொன்னீங்க மாப்பிள. சம்பந்தி, காலங்காத்தால நல்ல விஷயத்த பேசி ஆரம்பிச்சு வச்சிருக்கீங்க. இனி இந்த வீட்டுல எல்லாமே நல்லபடியா நடக்குங்கிற நம்பிக்கையோட நான் ஆபீஸுக்கு கிளம்புறேன் சம்பந்தி. வா கார்த்திக், போலாம். போலாம்ப்பா. வரான்.
உனக்கு என்ன பைத்தியம் பிடிச்சிருக்கா? திரும்பவும் மோகினி இந்த வீட்டுக்கு அழைச்சிட்டு வரணும்னு உளறிட்டு இருக்க. நீ எதுவும் பேசாத ஜானகி. நான் ஒரு பொண்ணோட வாழ்க்கையில விளையாடிட்டனோன்னு தோணுது. பாவம் பண்ணிட்டேன் ஜானகி. நான் பாவம் பண்ணது மட்டும் இல்லாம நல்ல மனசா இருந்த ஓ நெஞ்சிலேயே நஞ்ச கலந்து உன்னையும் கொலைப்பு விட்டுட்டம்மா. ஒரு பொண்ணுக்கு செஞ்ச பாவம் தான் என் பொண்ணை கொண்டு போயிடுச்சு. இப்பெல்லாம் நல்லது பண்ணா நல்லது நடக்கும், கெட்டது பண்ணா கெட்டது நடக்குது. கலியுகத்துல கடவுள் நின்னு கொல்றது இல்ல, நிக்காம அவர் வேலையை செஞ்சுக்கிட்டே போறாரு. என்னம்மா நீ இப்படி மாறிட்ட? மாறல ஜானகி, புத்தி மாறி இருந்தனா திருந்திருக்கேன். இனி நீயும் உன் பிள்ளைங்களும் நல்லா இருக்கணும் ஜானகி. ஏன் பாவம் உங்களை தொடரக்கூடாது. நீங்க நல்லா இருக்கணும். அதுதான் நான் இருக்கிற கொஞ்ச காலத்துக்கும் எனக்கு மன நிம்மதியை தரும். ஐயா இன்னத்துக்கு இது இப்படி அச்சுக்கினே இருக்குது? இதோட படம் பெஜாரா பூச்சே. முதலாளி மாடம் வேற எங்க இருக்கிறாங்கன்னே தெரிய மாட்டேங்குது. அடுப்புல வேற வேலை இருக்குது, இது வேற. ஐயா ஹலோ, இந்த பக்கம் கண்ணம்மா, அந்த பக்கம் யாரே? கண்ணம்மா, நீ ஸ்பீக் பண்ணதெல்லாம் போதும். வீட்டில் நீ மட்டும்தான் இருக்கியா? நீ யாருப்பா? என் குரல் தெரியலையா? நான் ராமு பேசுறேன். ராமு தம்பியா? டே, இந்த செல்போன் இருந்தா போட்டா வரும். இந்த போன்ல ஆள் யாருன்னு தெரியாதுல்ல, அதான் கேட்டேன். சரி சரி, நீ முதலாளியை கூப்பிடு, நான் முக்கியமான விஷயம் சொல்லணும். ஏன்பா கிளவி மண்டையை போட்டுச்சுன்னு என்னை கொண்டு போய் பேட்டையில இறக்கி விட்டு 2 நாள் கழிச்சு திரும்பி வந்துட்டா வருவேன்னு பார்த்தா நீ பாட்டுக்கு நம்ம முதலாளி சொன்னாருன்னு சொல்லிட்டு கோயம்புத்தூர்ல போய் குந்துக்கினிய நல்லாவாகுது. ஐயோ, இங்க இருக்க நிலைமை தெரியாம பேசிக்கிட்டே இருக்காத கண்ணம்மா. நீ முதலாளியை கூப்பிட்டு போன குடு. சரி சரி குடுக்குறேன் இரு. முதலாளி, முதலாளி வந்துட்டேன் கண்ணம்மா. யாரு கண்ணம்மா போன? ராம் தம்பி உன் கையில ஏதோ பேசுமா முதலாளி. சொல்லுடா ராம, சம்பந்தி அம்மா நல்லா இருக்காங்களா? சம்பந்தி அம்மா இறந்துட்டாங்க முதலாளி. என்னடா சொல்ற? தேறி வந்துருவாங்கன்னு டாக்டர் சொன்னாங்களே. பெரிய டாக்டர் எவ்வளவோ முயற்சி பண்ணி பார்த்தாரு, அவங்க உயிரை காப்பாற்ற முடியல முதலாளி. சம்பந்தி எங்க? சம்பந்தி பேச முடியாம இடிஞ்சு போய் சேர்ல உட்காந்துருக்காரு. நான் தான் அவர் ஃபோன்லேருந்து நம்பர்லாம் எடுத்து சொந்தக்காரங்களுக்கெல்லாம் சொல்லிக்கிட்டு இருக்கேன். சரி ராம, சம்பந்திக்கு உதவியாக இருக்கட்டுமேனு தான் நான் உன்னை அனுப்பி வச்சேன். நம்ம அசோக் தம்பிக்கிட்ட பேசுனீங்களா முதலாளி? பேசினேன். இப்போ தான் சென்னை ஏர்போர்ட்டில் வந்து இறங்கியிருக்கானா. குழந்தைகளை கூப்பிட்டு சீக்கிரம் வந்துடுறேன்னு சொல்லியிருக்கான். சரி முதலாளி, நீங்கள் வந்து சேர்ந்துருங்க. நான் இங்கே உள்ள வேலையெல்லாம் பார்க்குறேன். ஆக்சிடென்ட் கேஸுங்கிறதுனால போஸ்ட்மார்ட்டம் பண்ணி தான் தருவாங்களா? சரி, சம்பந்தியை கூட இருந்து பத்திரமா பார்த்துக்க. நாங்கள் சீக்கிரம் வந்துடுறோம். சரிங்க முதலாளி, நான் போன வச்சிட்றேன். என்ன சொன்னா ராமு? சம்பந்தி அம்மா இறந்துட்டாங்க. நல்ல மனுஷி அவங்க. நல்லவங்கெல்லாம் கடவுள் தாங்கிட்ட சீக்கிரம் கூப்பிட்டுக்கிறாரு. அவங்களோட தங்கமான குணம் யாருக்குங்க வரும்? ஆனால் சம்பந்தி அப்படியே சம்பந்தி அம்மாவுக்கு ஆப்போசிட் குணத்திலேயே இருக்காரு. ஊரில் உள்ள எல்லாருக்கிட்டையும் வாய் பேசி கெட்ட பேரில் வாங்கி வச்சிருக்காரு. இப்போ யாருமே பக்கத்தில் வரமாட்டாங்க. நம்ம தான் போய் எல்லாத்துக்கும் கூட மாட இருந்து செய்யணும். என்னங்க இப்படி சொல்றீங்க? ஆமாம் வயசு, யார் மனசையும் நோகடிக்காமல் வாழ்கிறவங்களுக்கு தான் கூட்டம் வரும். உண்மையாக கண்ணீர் விட்டாங்க. பார்த்தியல்ல அப்துல் கலாம் ஐயாவுக்கு எவ்வளோ கூட்டம் வந்ததுன்னு. எல்லார் வீட்லேயும் கடையிலையும் அவர் ஃபோட்டோவை வச்சு மலர் தூவி மெழுகுவத்தி ஏற்றி கும்பிட்டாங்க. நல்ல மனுஷங்க இறந்ததுக்கப்புறம் தெய்வமாகவே ஆயிடுறாங்க. நம்ம சம்பந்தி அம்மா நல்லவங்களாக இருந்தும் இந்த பழனிசாமிக்கு பயந்து யாருமே வரமாட்டாங்க. இங்கே பாரு வயசு, முடிஞ்ச வரைக்கும் நல்லவங்களாக வாழ்ந்துட்டு போயிடணும். வேற என்ன இருக்குது இந்த வாழ்க்கையில்? அசோக் மருமகள்லாம் வீட்டுக்கு வந்துடுவாங்க. நம்ம சீக்கிரமாக போகணும். கிளம்பு. கண்ணம்மா, வீட்டை ஜாக்கிரதையா பார்த்துக்க. நான் போயிட்டு வந்துடுறேன். சரிம்மா, நான் பார்த்துக்கிறேன், நீங்கள் போங்க.
என்ன மாமி இது? அடுப்புல பால் பொங்கி தீயறது கூட தெரியாம கூண்டுல அடப்பட்ட புலி மாதிரி இப்படி அப்படி கோவமா நடந்துட்டு இருக்கீங்க. இப்ப என்ன, பால் தானே பொங்கிடுத்து, போனா போட்டும் போ. ஆசை ஆசையா பெத்து வளர்த்த என் புள்ளைய ஜெயிலுக்கு போயிடுவான் போல் இருக்கே. நீக்கு என்ன பண்றதுனே புரியலையே. என்ன மாமி நடந்துச்சு? ஏன் இப்படி பயப்படுறீங்க? ஐயோ, கிஷோர போலீஸ் புடிச்சுன்னு போயிட்டாடி. மோகினி வேற வீட்டுல இல்ல, நீயும் பக்கத்துல இல்லையா? ஐயோ, நான் திண்டாடின்னு இருக்கேன்டி. எல்லாம் தெரிஞ்சு போச்சா? போலீஸ் புடிச்சிட்டு போயிட்டாங்களா? என்னைக்காவது ஒரு நாள் இது நடக்கும்னு எனக்கு தெரியும். கௌதமுக்கு தண்டனை கொடுத்தப்ப அவன் மாட்டினா, நான் தப்பிச்சேங்கிற மாதிரியே தம்பி சொல்லுச்சே. என்னடி பேசுற? கிஷோர விசாரிக்கு தான் கூட்டின்னு போயிருக்கா. என்னமோ அவன் கையில விலங்க மாட்டி அழிச்சுட்டு போன மாதிரி பேசுற. அப்போ கிஷோர் கொலை பண்ணதான் நீ நம்புறியா? இல்ல மாமி, அந்த குண்டு ஏட்டுதான் கீதாவை கிஷோர் தான் கொலை பண்ணிருக்கான். கண்டிப்பா ஒரு நாள் உண்மை தெரிஞ்சு அவன் மாட்டுவான்னு சொல்லிட்டு இருந்தாரு. நானா சொல்லல. சரி, இப்ப எதுக்கு கிஷோர் தம்பிய போலீஸ் அழைச்சிட்டு போச்சு? அது ஒண்ணும் இல்லடி, செத்து போன கீதாவோட பிளட் குரூப் A1 பாசிட்டிவா. கிஷோர் போட்டு இருந்தான் பாரு ஒரு ரெயின் கோட், அதுல இருந்த பிளட்டும் A1 பாசிட்டிவ் குரூப்பா. அதனாலதான் போலீஸ் வந்து அவனை கூட்டிட்டு போயிருக்கா. ஸ்டேஷன்ல போய் 1 hour என்கொயரி பண்ணிட்டு அப்புறம் அனுப்பி விட்டுறேன்னு சொன்னான். இவ்வளவு நேரமாயும் அவனை காணலையே. அதான் எனக்கு ரொம்ப பயமா இருக்கு. போன் பண்ணலான்னு பார்த்தேன், அதுவும் பயமா இருக்கு. உங்க பயம் நியாயமானதா மாமி. பேப்பர்ல இந்த மாதிரிதான் நிறைய நியூஸ் வருது. என்னடி நியூஸ் வருது? அதான் மாமி, இந்த மாதிரி சந்தேகமா இருக்கு, விசாரணைக்கு வாங்கன்னு போலீஸ் அழைச்சிட்டு போவாங்களா. அதுல சில பேரு அடி தாங்காம செத்து கூட போயிருக்காங்களா. பேப்பர்ல வருது. ஐயோ, ஏண்டி ஏண்டி இப்படி என் வயித்துல புளிய கரைக்கிற? நடக்கிறத சொல்ற மாமி. அந்த போலீஸுக்கு ஒருத்தன் குற்றவாளின்னு நல்லா தெரியுது. ஆனா குத்தம் செஞ்சவரு எப்பவும் பொய்யே சொல்லிட்டு இருந்தாருன்னா, கோவத்துல அவனை 4 மீது மிதிச்சாங்கன்னா யாராலையும் தாங்க முடியுமா? வீக் பாடி டெட் பாடி ஆயிரலாம் மாமி. போதுண்டி, நீ எனக்கு விளக்கம் கொடுத்தது எனக்கு படபடன்னு வருது. தப்பே பண்ணாம கௌதம் ஜெயில இருக்கிறது கஷ்டமா இருக்குமா? போலீஸ் கொலைக்காரனை தேடிக்கிட்டு தாமா இருக்காங்க. இன்ஸ்பெக்டர் கூட கௌதம் கொலை பண்ணிருக்க வாய்ப்பு இல்லைன்னு தாமா சொல்றாரு. கௌதம் கொலை பண்ணலன்னு எல்லாருக்குமே தெரியுமே கார்த்திக். கௌதமை எப்படி வெளில கொண்டு வரதுன்னு தான் நான் எப்பவும் யோசிச்சுட்டு இருக்கேன். பிரிஞ்சிருக்கிற கௌதமும் மோகினியும் சேரணும்னு நான் பேசக்கூடாத இடத்துல பேசுனது தான்டா இந்த கொலைக்கே காரணமாயிடுச்சு. அம்மா, சமீபத்துல நீங்களும் அப்பாவும் கௌதம பார்க்க போனீங்கல்ல, அப்ப அவன் என்னம்மா சொன்னான்? ஏதாவது முக்கியமான விஷயம் சொன்னானா? அவன் பேசுனதுலேருந்து ஏதாவது க்ளூ கிடைக்கலாமா? எனக்கு என்னமோ அந்த கேட் வாட்ச்மேன் மேல கூட சந்தேகமா இருக்குமா. செயின், செல்போனு இதெல்லாம் கூட காணாம போயிருக்குல்ல. டேய், போலீஸ் உன் மேல கூட தான் சந்தேகப்படுறாங்க. அம்மா, என்னம்மா சொல்றீங்க? கௌதமும் மோகினி சேர்த்து வச்சு வாழ வைக்க நீயும் ட்ரை பண்ணல. அப்படி முயற்சி பண்ண ஒருத்தன் தான் கொலை பண்றதுக்கு வாய்ப்பு இருக்குன்னு சொன்னாங்களே. அப்போ நீயும் தானே சந்தேக லிஸ்ட்ல வர. என்னம்மா? கௌதம போய் ஜெயில பாத்துட்டு வந்ததுக்கு அப்புறம் எனக்கு பூனைக்கண்ணு செல்வம் மேலதான் சந்தேகமா இருக்கு. எப்படிம்மா சொல்றீங்க? கௌதம் ஏதாவது சொன்னானா? ஆமாண்டா, கௌதம் என்ன சொன்னான்னா, ஜெயில் தண்டனை கிடைச்சதுக்கு அப்புறம் நடந்ததை எல்லாம் நிறுத்தி நிதானமா யோசிச்சு பாக்குறப்போ எனக்கு ஒருத்த மேல சந்தேகம் அதிகமா இருக்குப்பா. நிச்சயமா அவன்தான் கீதாவை கொலை பண்ணிருப்பான்பா. உனக்கு யார் மேலப்பா சந்தேகம் வருது? அவன் யாருன்னு தெரியாதுமா. ஒரு நாள் நானும் கீதாவும் வழக்கமா போற காஃபி ஷாப்புக்கு போனோம். அன்னைக்கு கீதா ஐஸ்கிரீம் வேணும்னு கேட்டா. நானும் வாங்கி கொடுத்தேன். அவ சாப்பிட்டுக்கிட்டு இருந்தா. அப்போ எனக்கு ஒரு போன் வந்துச்சு. உள்ள சிக்னல் கிடைக்கல. வெளியே போய் பேசலான்னு நான் வெளியே வந்தேன். யாருன்னு தெரியலையே, கட் ஆயிடுச்சேன். திருப்பி கூப்பிட்டா ஸ்விட்ச் ஆஃப்னு வருது. யாரா இருக்கும்? ஹலோ, நீங்க தான் கௌதமா? எஸ், ஐ எம் கௌதம். நீங்க? நான் யாரு, என் பேர் என்னங்கிறதுலாம் முக்கியம் இல்லை. நான் என்ன சொல்ல போறேனோ அதான் உங்களுக்கு ரொம்ப முக்கியமான விஷயம். அது எப்பவும் மறக்காம இருங்க, அது போதும். ஹலோ, யார் நீங்க?
என்ன பேசுறீங்கன்னு எனக்கு புரியல. செல்ஃப் இன்ட்ரோடக்ஷன் கொடுத்து பேச பழகுங்க. அதெல்லாம் ஒரு மணி நேரம் கூட தேவையில்ல. உங்களோட வந்து உள்ள உட்காந்து ஐஸ்கிரீம் சாப்பிட்டு இருக்காளே கீதா, அவளை என்ன நீங்க லவ் பண்றீங்களா? அதெல்லாம் இருக்கட்டும், நீ யாரு அத முதல்ல சொல்லு. சொல்றேன் சார், சொல்றேன். கீதா உங்களை உயிரோட சொன்னா உயிரை விட்டுருவீங்களா? இல்ல அவளுக்காக நீங்க உயிரை விட்டுருவீங்களா? சொல்லுங்க சார். இது எதுவுமே இல்லாம நீங்க எப்படி சார் போட்டிக்கு வந்தீங்க? யாரா நீ இவ்வளவு இன்டிசென்ட்டா பேசுற? சட்டையெல்லாம் பிடிச்சி நேரத்தை வேஸ்ட் பண்ணாதீங்க சார். நான் சொல்றத கேளுங்க. இந்த ஜென்மத்துல மோகினி தான் சார் உங்க ஒய்ஃப். இப்ப புரியுதுடா, நீ மோகினி அனுப்புன ஆளா? என்ன மிரட்ட சொல்லி உன்னை அனுப்பியிருக்காளா? போட போய் அவளுக்கு இந்த கிரிமினல் வேலையெல்லாம் செய்ய வேண்டாம்னு சொல்லு. நான் பயப்பட மாட்டேன். ஏய், சும்மா இந்த சவுடால்லாம் விடாத. இங்க பாரு, இன்னையில இருந்து கீதாவோட சுத்துறதை விட்டுரு, இல்லனா உனக்கு ஒன்னும் ஆகாது. அந்த கீதா செத்துருவா. ஏய், நான் கீதாவை கல்யாணமே பண்ண போறேன். போய் சொல்லு மோகினி கிட்ட, அவளால என்ன ஒண்ணும் பண்ண முடியாது, ஒண்ணுமே பண்ண முடியாது. போய் சொல்லுடா. மறுபடியும் சொல்றேன், நான் சிரிச்சுக்கிட்ட வேற சொல்றேன். மோகினி தான் உன் ஆளு. மோகினியோட சேர்ந்து வாழப்பாரு. இதுதான் உனக்கு ஃபைனல் வார்னிங். வரட்டா? என்ன மிரட்டினவன் மோகினி அனுப்பின ஆள் இல்லைன்னு தோணுதுப்பா. மோகினி அவனை பார்த்திருக்கவே மாட்டாப்பா. ஏன்னா அவன் கீதாவை கார்னர் பண்ணியே பேசிக்கிட்டு இருந்தான். அவ வயசுதான் இருக்கும். ஒருவேளை அவளோட லவ்வரா கூட இருக்கலாம். இதெல்லாம் நிதானமா யோசிக்கும் போதுதான் புரியுது. அப்படியா? சரி, உன்னை மிரட்டினவனுக்கு கண்ணு பூனை கண்ணு மாதிரி இருந்துச்சா? ஆமாப்பா, அவனுக்கு பூனை கண்ணுதான். அவனோட பேரு பூனைக்கண்ணு செல்வமா? அவனை பத்தி கீதா டைரியில எழுதி வச்சிருக்கா. அவனை பிடிக்கதான் போலீஸ் ட்ரை பண்ணிட்டு இருக்குப்பா. டைம் ஆச்சு, கிளம்புங்க. அம்மா, என்னால ஜெயில இருக்கவே முடியலம்மா. சீக்கிரமே நான் வெளியே கொண்டு வந்துருங்கம்மா, பிளீஸ்மா. கௌதம் அப்படி பரிதாபமா பார்த்தது என் கண்ணிலே நிக்குதுடா கார்த்திக். அந்த பூனைக்கண்ணு செல்வம் தான் கொலை பண்ணிருப்பான்னு எனக்கு தோணுதுமா. அதுல சந்தேகமே இல்ல. போலீஸ் அந்த செல்வத்தை பிடிச்சாதாமா நமக்கு நிம்மதி, தூக்கம் எல்லாமே. என்னை எப்படியாவது வெளியில கொண்டு வந்துருங்கன்னு கௌதம் கேட்டது எனக்கு இன்னும் காதுல கேட்டுக்கிட்டே இருக்குங்க. ஹலோ ஜானகி, நான் தாம்மா பேசுறேன். என்னம்மா மாடியில இருந்துட்டே ஃபோன் பண்ற? உங்ககிட்ட ஒரு முக்கியமான விஷயம் பேசணும், மேல வா. டீ கொடுத்துட்டு வரேம்மா. சரிம்மா. என்னம்மா பேசணும்? மாப்பிள்ள திருச்சில இருந்து கீதாவோட டைரி எல்லாம் எடுத்துட்டு வந்தார்ல. எல்லா டைரியும் தான் போலீஸ் கிட்ட கொடுத்தாச்சேம்மா. அத பத்தி பேசதான் கூப்பிட்டேன். கீதாவை நம்ம கௌதம் தம்பிக்கு கல்யாணம் பண்ணி வைக்க பிளான் பண்ணோம்ல, அந்த கிறுக்கச்சி டைரியில எழுதி வச்சிருக்காளே, அத போலீஸ் படிச்சுட்டா பிரச்சனை வராதா? நான் தான் அவர்கிட்ட இருந்து அந்த டைரியை வாங்கி அப்படி எழுதுனதெல்லாம் அடிச்சு வச்சுட்டேனேம்மா. அப்படியா? இங்க உள்ள டைரியில அடிச்சு வச்சுட்ட, திருச்சியில இருந்து மாப்பிள்ள எடுத்துட்டு வந்த டைரியில எழுதி வச்சிருப்பாளே, அதை என்ன பண்றது? என்னம்மா பேசுற? கீதா இங்க வந்த பிறகுதான் நாம அவளை கௌதம்க்கு கல்யாணம் பண்ணி வைக்கிறதுக்கே ட்ரை பண்ணோம். அப்ப எப்படி அவ பழைய டைரியில எழுதி வைப்பா? ஆமால, இதெல்லாம் நான் மறந்தே போயிட்டேன். போலீஸ் டைரி எடுத்துட்டு போயிடுச்சு, என்ன ஆகுமோன்னு பயந்துகிட்டே இருந்தேன். கீதா இந்த வீட்டுக்கு வந்த புதுசுல கௌதம் மோகினியை சேர்த்து வைக்கிறதான்னு அவ லட்சியம்னே சொல்லிட்டு இருந்தா. அது மாதிரி 2-3 இடத்துல நம்ம பிளான் பண்ண மாதிரி எழுதியிருந்தா. அதெல்லாம் நல்லா அடிச்சு முழுகி வச்சிட்டேம்மா. எனக்கு இப்பதாம்மா நிம்மதி. சம்பந்திக்கு நம்ம யோகியதை தெரிஞ்சா அவங்க முகத்திலேயே முழிக்க முடியாதுன்னு உட்காந்துருந்தேன். எப்படியோ கௌதம் தம்பி மட்டும் வெளியே வந்துட்டா வீட்டுல எல்லாரும் நிம்மதியா இருக்கலாம். சரி, கீழே தேட போறாங்க, நீ கிளம்பு. சரிம்மா. கௌதமோட மோகினி நான் சேர்த்து வைக்காம விட மாட்டேன். அதையும் பாத்துறலாம். என்ன பாக்குற?
இங்க பார், மரியாதையா திருச்சிக்கு கிளம்பி ஓடிடு. இங்க இருந்துகிட்டு கௌதம கல்யாணம் பண்ண நினைச்ச உயிரோடவே இருக்க மாட்டேன். உன் தங்கச்சியோட உயிரை காப்பாத்தணும்னா உடனே உங்க அம்மாவோட ஊருக்கு அனுப்பு. கிஷோர் தான் கொலை பண்றான்னு சொன்னா யாருமே அதை சீரியஸா எடுத்துக்க மாட்டேங்கிறாங்க. இந்த மோகினி வேற அவனை காப்பாத்த பூனைக்கண்ணு செல்வம் அவன் இவன் சொல்லி எல்லாரையும் குழப்பி விட்டுட்டு இருக்கா. கிஷோர் தான் கொலைக்காரன், எனக்கு இதுல எந்த சந்தேகமும் இல்ல.